मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இதுதான் என்னோட லேட்டஸ்ட் கிரியேஷன் டாக்லோ. இதை நீங்க தான் செஞ்சீங்களா? எஸ், மை செல்ஃப் நிக்கோலஸ். கால் வழுக்குது. நிக்கோலஸ் சார், இது இக்லூ. ரைட்டோ இல்ல ராங்கோ, இதுதான் டாக் ஹவுஸ். அதனால தான் இது டாக்லோ. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? என்ன என்ட்ரி டோர் வித்தியாசமா இருக்கு? மத்ததெல்லாம் இக்லூ மாதிரி தானே இருக்கு. ரைட்டோ இல்ல ராங்கோ, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். வேண்டாம், தேங்க்யூ. அட கொஞ்சம் நில்லுங்க. அப்புறம் இதுதான் என்னோட பெஸ்ட் இன்வென்ஷன், ஹைடெக் வெரி கியூட் கேஜ். உங்கள மாதிரி கிளி பறவைங்களுக்காக. வாவ், என்ன ஒரு கேஜ் இது? கேஜா நியூ இயரா இந்த காலத்துக்கு உண்டு. நிக்கோலஸ் கேஜ். இது உள்ள டிவி இருக்கு, அப்புறம் ஏசி இருக்கு. அந்த கேஜ் ஓபனா தானே இருக்கு, அப்புறம் எப்படி ஏசி ஒர்க் ஆகும்? ரைட்டோ இல்ல ராங்கோ, ஏசி ஆன் பண்ணதும் ஒரு கிளாஸ் ஷெல் இந்த கூண்ட கவர் பண்ணிடும். பிளாக் ரிமோட் கூண்ட சவுண்ட் ப்ரூஃப் பண்ணும். அப்புறம் டிவி கட்டில் எல்லாமே லக்ஸரிஸா இருக்கும். உங்க பிரைவசிக்கு முழு கேரண்டி. வெளியில இருந்து வர சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இது எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். இதுல நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பேன். என்ன புரிஞ்சுதா? அவங்க ப்ராடக்ட்ல பிரச்சனை இருக்கு பாப்பட். வேண்டாம். இல்ல, எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும். நானும் நிம்மதியா இருந்தாகணும். என்ன புரிஞ்சுதா? ஆனா நீ எப்பவும் எங்க கூட தானே இருப்ப. இந்த கூண்ல போய் எப்ப இருப்ப? தனியா இருக்கணும்னு எனக்கு தோன்றப்போ. இந்த கூண்டா வாங்கினா நம்ம வீட்ல 2 டிவி ஆயிடும். அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஷோஸ பாத்துக்கலாம். ரிமோட்டுக்கு எந்த சண்டையும் வராது. இங்க ஏசியும் சின்னதா இருக்கு, அதனால கரண்ட் பில்லு சின்னதா தான் இருக்கும். சொன்னா கேளு பாப்பட். இல்ல, இந்த கூண்டா வாங்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்னா பேசாம வாங்கிடலாமா? சோல்ட். மேனுவல்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்திருக்கு. நீங்க கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு இந்த கேஜை வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு கூண்டு எந்த பறவைகிட்டயும் இருக்காது. என்ன புரிஞ்சுதா? இனிமே நான் இதுல ரொம்ப நிம்மதியா இருப்பேன். என்ன புரிஞ்சுதா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேக்குறியே, புரியாம எதுக்காக இந்த கேஜ வாங்குன? நீ ஒரு டாங்கிடா. என்ன புரிஞ்சுதா? இல்ல, இதுல புரியறதுக்கு எதுவுமே இல்ல. மேனுவல படிச்சுக்கோ பாப்பட். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன புரிஞ்சுதா? சத்தத்தை குறைச்சிக்கமா. அட எதுக்கு நான் சவுண்ட குறைக்கணும்? நான் இதுக்கு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிடுறேன். அராசக. இனிமே நான் இங்க நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா டிவியும் பார்க்கலாம். என்ன புரிஞ்சுதா? அட இங்க என்ன நடக்குது? அடடா, டோர் உள்ள லாக் ஆயிடுச்சு. பண்ணி வெளியில இருந்து கதவை தர. அடே, இது ஏசியா இல்ல ஹீட்டரா? கதவை தரங்க. நீ என்ன சொல்ற நண்பா? எதுவுமே கேட்கல. நான் அவனோட லிப் மூவ்மெண்ட்டை வச்சு சொல்றேன். அவன் சொல்றான் அவனுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கான். சோளம் போல நான் இங்க வெந்துடுவேன். சோளமா? புரிஞ்சு போச்சு. அவனுக்கு சோளம் வேணுமா? கொஞ்சம் இரு பெருசு. பாப்பாட்ட கேஜ்ல இருந்து வெளியில எடுக்கணும். நான் போய் மேனுவல படிக்கிறேன். அடே இருங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நானே திறக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? 2க்கும் அதிகமான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணா கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். அட சீக்கிரம் தரங்க, உள்ள ரொம்ப சூடா இருக்கு. அடடா, சவுண்ட் ப்ரூஃப் சிஸ்டம் ரிப்பேர் ஆயிடுச்சா? இதுக்கு மேலேயும் கதவை திறக்க முடியலன்னா யாராவது சாவி செய்யறவங்கள போய் பார்க்கலாம். என்ன சொல்றீங்கம்மா? ரசம் வைக்கணும்னா அதுல போடணும் பூண்டு. பார்க்கவே செமையா இருக்கு பப்பட்டோட கூண்டு. கை தட்டல்ஸ். கையை தட்டாதீங்க, திறங்க பூட்ட. போப்பட் உள்ள லாக் ஆயிட்டான். ஓ, இதுதான் விஷயமா? ஓ குரு, இப்பதான் கேமே சூடு பிடிக்குது. சோப்பு போட்டா வரும் நோர. அந்த சோப்பை வச்சு இந்த கூண்ட தர. கை தட்டல்ஸ். அடா இருங்க, ஹீட் பிரச்சனை இல்ல, மூச்சு விடுறதுக்கு தான் பிரச்சனையா இருக்கு.
சோப்பு தண்ணி கால்ல போட்டு வழுக்கி விடுது. இந்த பொப்பட்டோட கூண்ட தொட்டா ஷாக் அடிக்குது. அது ஹைடெக் கேஜ். இப்படி பண்ணாலாம் ஓபன் ஆகாது. நாங்க சாவி செய்யறவர்கிட்ட போறோம். இவ்வளவு சாப்பாடா? மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்கு? சாப்பிட தானே. அண்ணா, இந்த கேஜை ஓபன் பண்ணணும். லஞ்ச் டைம். மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்கு? சாப்பிட தானே. ஃப்ரெண்ட்ஸ், மேனுவல்ல நிக்கோலஸோட நம்பர் இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஜை எப்படி ஓபன் பண்றதுன்னு கேளுங்க. ஹலோ, ஹாய், வெல்கம் டு மை ஷாப். உங்களுக்காக ரெடியா இருக்கு ஸ்மார்ட் டிவில ஸ்மார்ட்டஸ்ட் டிவி. இதுல இன்டர்நெட் வசதி கூட இருக்கு. இதுல இல்லாத சேனல் கூட நீங்க பார்க்கலாம். எது எலக்ட்ரானிக் ஷாப்க்கு கால் போயிடுச்சு போல இருக்கு. டிவியை விக்கிறேன்னு சொல்றாங்க, வாங்கலாமா? நீ போனை வச்சிரு. அண்ணா, சீக்கிரம் பண்ணுங்கண்ணா. இந்த கூண்டு ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கு. சாப்பாடு ஆறி போதே. பெருசு, நீ நிக்கோலஸ்க்கு திரும்ப போன் பண்ணி பாரு. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ, கூண்டோட லாக்க பத்தி கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் பழசு கண்ணா. புதுசா டேப்லெட் தயாரிச்சிருக்கேன். அதை விட நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சூப்பரா இருக்கும். சாரி, ராங் நம்பர். இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். ஓய் நிறுத்துங்க, இல்ல நான் சட்னி ஆயிடுவேன். என்ன புரிஞ்சுதா? நிறுத்துங்க, இது வேலை செய்யல. அனி, நிக்கோலஸ்க்கு லைன் கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல, ராங் நம்பருக்கு தான் போகுது. இந்த வாட்டி மெடிக்கல் ஷாப் கடைக்காரன் தான் எடுத்தான். டேப்லெட் வேணுமான்னு கேக்குறான். இந்த பூட்டை என்னாலையும் ஓபன் பண்ண முடியலன்னா யாராலையும் ஓபன் பண்ண முடியாது. வாங்க, எக்ஸிபிஷன் சென்டருக்கு போய் நிக்கோலஸோட அட்ரஸ் வாங்குவோம். இந்த அட்ரஸ் தான், ஆனா கதவு மூடி இருக்கே. வாட்ச்மேன், வாட்ச்மேன். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களேமா. அப்ப நான் பதில் சொல்லட்டுமா? நீ பதில் சொன்னா மட்டும் கதவு இங்க திறந்துருமா என்ன? பதில் வேணுமா இல்ல கதவை திறக்கணுமா? கதவை திறக்கணும். இந்த டோர் பெல் அடிக்க வேண்டியதானே முட்டாளுங்களா? அதாவது குழந்தைங்க பெல் அடிச்சு அடிச்சு இவங்க நொந்து போயிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் காலிங் பெல்ல தூக்கி வெளியே வச்சிருக்காங்க. அநேகமா கேட்டை எகிரி குச்சி தான் போகணும்னு நினைக்கிறேன். எதை செஞ்சாலும் சீக்கிரமா செய்யுங்க. இதுக்கு மேல என்னால உள்ள இருக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? இந்த கதவை எப்படி திறக்கிறது? எப்படி திறந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் திறங்க. அட, இது என்ன அலிபாபாவும் 40 திருடர்கள் டோரா என்ன? திறந்துடு சீசன் சொன்னதும் திறக்கிறதுக்கு. திறந்துடு சீசே. ஆமா ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கதவு வழியாதான். ரைட்டோ இல்ல ராங்கோ? அது என்னன்னா, நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க? சார், இந்த கூண்டு லாக் ஆயிடுச்சு, திறக்க முடியல, திறந்து கொடுங்க. நீங்க எல்லா ரிமோட் பட்டனையும் ஒன்னா யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க மேனுவல படிக்கவே இல்லையா? அட, நான் மறந்துட்டேங்க. தப்பு நடந்து போச்சு. தப்பு. ரைட்டோ இல்ல ராங்கோ, நீங்க இந்த மாதிரி தப்ப செஞ்சிருக்கவே கூடாது. சரி, நடந்து போச்சு. இதை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி. பின்னாடி இருக்கிற 4 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுங்க. ஸ்லாபை லெஃப்ட்ல சுத்துங்க, கூண்ட மேல இருந்து அடுத்துங்க, திறந்துக்கும். அப்ப திறந்து விடுங்களேன். லெட் அஸ் இன்வென்ஷன். இதுதான் the spanner. இதை இந்த பக்கம் திருப்பினா போதும், இது பிளக்காவும் மாறிக்கும். வாங்குறீங்களா? முதல்ல இந்த கூண்டை நீங்க ஓபன் பண்ணுங்க. இங்க 12 ஸ்க்ரூஸ் இருக்கு. ரைட்டோ இல்ல ராங்கோ? 12 இருக்கும். ஆனா நீங்க 4 தான் ஓபன் பண்ணணும். எந்த நாள ஓபன் பண்றது? நீங்க ஏதாவது ஒரு நாள் ஓபன் பண்ணுங்க. இவ்வளவு பொருளை செய்யறேன்னா அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எதுல எதை போட்டேனே தெரியல. இப்ப என்ன பண்றது? ட்ரை பண்ணி பாத்துருவோம். அடா, அடடா, எதுக்கு இப்ப என்ன குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க?
சாரி, இது ஃபயர் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் பண்றது போல இருக்கு. இது கூண்டு ஃபயர் ஆகாம இருக்கிறதுக்கு சேஃப்டி. முதல்ல இது நிறுத்துங்க சார். கதவு வழியா வெளியில எடுங்க, இந்த ஓட்ட வழியா இல்ல. என்ன புரிஞ்சுதா? ரைட்டோ இல்ல ராங்கோ, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஓட்ட வழியாலாம் ஒன்னும் எடுக்க போறதில்ல. தப்பான ஸ்க்ரூவை திருப்புனா இதுல வேக்கம் சிஸ்டம் ஆன் ஆயிடும். பனி, இந்த கூண்டுக்குள்ள மாட்டதை விட நிக்கோலஸோட ஸ்பேனர்ல மாட்டி போறோம்னு பயமா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? நீங்க கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். லெஃப்ட்ல இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் ஏதோ சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்ல இருக்கிறத ட்ரை பண்ணி பாக்குறேன். மேனுவல என்கிட்ட கொடுங்க, நான் படிச்சு பார்த்து சொல்றேன். ரைட்ல இருக்கிற 4 ஸ்க்ரூவை ஓபன் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? ஒருவேளை அது ரைட்டோ இல்ல ராங்கோ, நீ மறுபடி படி. அதுதான் இதுல போட்டிருக்கு. வெரி குட். இப்ப ஃபிளாப லெஃப்ட்ல டர்ன் பண்ணுங்க. அட அட்ரா சக்க. இப்ப கூண்ட மேல இருந்து அழுத்துங்க பாப்போம். நான் தான் சொன்னல இது ஈஸின்னு. இனிமே இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மாட்டினா தானே, இனிமே இந்த கூண்டு எனக்கு வேண்டாம். இதுக்குள்ள நான் போகவும் மாட்டேன். அப்புறம் நீ எப்படி நிம்மதியா இருக்க போற பாப்பட்? உனக்கான ஸ்பேஸ் என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்பேஸ் எப்பவும் உங்க நடுவுல தான். உங்க கூட இருந்தா தான் நான் பாதுகாப்பா இருப்பேன். அமைதிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை பூரா அமைதியா இருக்க வேண்டியதாயிடும். என்ன புரிஞ்சுதா? பப்பட், அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே, லேட்டா வந்தாலும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டான்னு. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.